Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து VBA part 262ல என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படின்னா கஸ்டம் ஃபங்க்ஷன் ஒன்று வந்து நம்ம VBA யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறோம். அந்த கஸ்டம் ஃபங்க்ஷனை எப்படி ஆட்-இன்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணி அதை நியூ ஒர்க் புக் அதர் ஒர்க் புக்லேயும் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். யூஸ்வலாகவே தெரியும், ஒரு கஸ்டம் ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் VBA யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஒர்க் புக்கில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அந்த பர்டிகுலர் ஒர்க் புக்கில் நீங்கள் டிஃப்ரெண்ட் ஷீட்டில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அது ப்ராப்ளம் கிடையாது. இப்போ அந்த பர்டிகுலர் கஸ்டம் ஃபங்க்ஷனை நீங்கள் அதர் ஒர்க் புக்கில் மேக்ரோ கோட் இல்லாத அதர் ஒர்க் புக்கில் யூஸ் பண்ண முடியுமானா நம்ம அப்படி பண்ண முடியாது. ஸோ இப்போ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு கஸ்டம் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண ஃபைலை ஆட்-இன்னாக நம்ம கன்வெர்ட் பண்ணி அந்த ஆட்-இன்ஸை வந்து நம்ம எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லா ஒர்க் புக்லேயுமே நம்ம அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே வந்து டெவலப்பர் டேப் போகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் டேப்பில் மாடியூல் 1ல் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன், கன்காட்டினேட் இஃப்னு சொல்லிட்டு. இந்த கன்காட்டினேட் இஃப் ஃபங்க்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதே மாதிரி ஐகார்டில் வந்து லிங்க் பண்ணுறேன். இந்த கஸ்டம் ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுங்கிறது நீங்கள் அதில் போயிட்டு விசிட் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி கிரியேட் பண்ண கஸ்டம் ஃபங்க்ஷன் இங்கே வந்து எப்படி நமக்கு ரிசல்ட் கொடுக்குன்னு பார்ப்போம். யூஸ்வலாகவே நீங்கள் போயிட்டு இங்கே கன்காட்டினேட் இஃப்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸலில் இன்பில்டாக அந்த ஃபங்க்ஷன் கிடையாது. நம்ம கஸ்டம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், VBA கோடில் கிரியேட் பண்ணிவிட்டு. ஓகேங்களா? இப்போ யூஸ்வலாக இந்த கன்காட்டினேட் இஃப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா ரோ வைஸாக க்ரைட்டீரியா பேசிஸில் நம்ம கன்காட்டினேட் பண்ண முடியும். அதாவது வேல்யூஸை நம்ம எப்படி கவுண்ட் இஃப்எஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, க்ரைட்டீரியா பேசிஸில் நம்ம கவுண்ட் பண்ணுவோம் வேல்யூவை. இப்போ அதே லாஜிக் தான் க்ரைட்டீரியா பேசிஸில் நம்ம வந்து கன்காட்டினேட் பண்ண போகிறோம், ஜாயின் பண்ண போகிறோம் டெக்ஸ்ட்டை. இங்கே பாருங்கள், நமக்கு காலமில் ஐடி இருக்குது, இங்கே வந்து அந்த ஐடிக்கு ரிலவெண்ட்டான நேம் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1111 அப்படின்ற அந்த பர்டிகுலர் ஐடிக்கு 4 நேம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அது எப்படி இங்கே அவுட்புட் வரப்போகுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு கன்காட்டினேட் இஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணிக்கிறேன். இது கஸ்டம் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இது நம்ம மேக்ரோ கோடு பேக்எண்டில் எழுதியிருக்கோம், அதனால் நமக்கு விசுவல் ஆகுது, அதர்வைஸ் வந்து நமக்கு வராது. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னோட க்ரைட்டீரியா ரேஞ்ச் நான் கொடுக்க போகிறேன். இதுதான் என்னோட க்ரைட்டீரியா ரேஞ்ச். ஓகேங்களா? நான் F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு க்ரைட்டீரியாங்கிறது இந்த ஐடியை கொடுத்துக்கிறேன், கமா நெக்ஸ்ட்டு என்னோட கன்காட்டினேட் பண்ணக்கூடிய வேல்யூ ரேஞ்ச் நான் கொடுக்கணும். ஓகேங்களா? எதை கன்காட்டினேட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், கமா அந்த கன்காட்டினேட் பண்ணுற நேமுக்கு இன்பிட்டிவில் என்ன செப்பரேட்டர் வேணுங்கிறத நான் இங்கே டபுள் கோட்டில் கொடுத்துக்கிறேன். கமா ஸ்பேஸ் கொடுத்து டபுள் கோட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ வந்து பாருங்கள், எனக்கு அவுட்புட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னா இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த பர்டிகுலர் டேட்டா செட்டில் இருக்கிற அந்த ரிலவெண்ட் ஐடிக்கு நேம் எடுத்துகிட்டு வந்து எனக்கு ஹரிசாண்டல் வியூவில் கன்காட்டினேட் பண்ணி நமக்கு ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. இப்போது இதுதான் ஃபங்க்ஷன், கஸ்டம் ஃபங்க்ஷன். இப்போ இது நியூ ஷீட் நான் இங்கே க்ரியேட் பண்ணுறேன். இங்கே போயிட்டு நம்ம ஈக்குவல் டு கொடுத்துட்டு கன்காட்டினேட் இஃப் பார்த்தோன்னா இருக்குது, இங்கேயும் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? கன்காட்டினேட் இஃப் அவைலபிள். இப்போது இன்கேஸ் நான் இப்போ ஒரு நியூ ஒர்க் புக்கு க்ரியேட் பண்ணுறேன். நியூ ஒர்க் புக்கு கிரியேட் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா அந்த கன்காட்டினேட் இஃப் இருக்குமானா இருக்காது. இப்போ இதுதான் இதில் ஒரு பெரிய ட்ராபேக்கு. இப்போ நம்ம கஸ்டம் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அதர் ஒர்க் புக்கில் அது ஒர்க் ஆகாது. நம்ம மேக்ரோ கோடு எந்த ஒர்க் புக்கில் எழுதியிருக்கோமோ அந்த ஒர்க் புக்கில் மட்டும்தான் அந்த கஸ்டம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண முடியும். அப்போது நான் அதர் ஒர்க் புக்கில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மேக்ரோ கோடை அகைன் நான் காப்பி பண்ணி கொண்டுட்டு போயிட்டு அந்த ஒர்க் புக்கில் நான் அகைன் பிளேஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஒர்க் புக்கில் ஒர்க் பண்ண முடியும். நம்ம அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இப்போ ஒரு ஆட்-இன்ஸாக அதை நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போது இது மேக்ரோ. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே நான் என்ன பண்ணுறேன், சேவஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? சேவஸ் பண்ணிவிட்டு இங்கே ஆட்-இன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எக்ஸல் ஆட்-இன்னு. ஓகேங்களா? எக்ஸல் ஆட்-இன்னு கொடுத்துட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக அது ஒரு சி டிரைவில் ஆப் டேட்டா ரோமிங் மைக்ரோசாஃப்ட் ஆட்-இன்ஸ்னு ஒரு பாத்து எடுத்துக்குது. ஸோ நான் அங்கேயே கூட கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நம்ம அதே பாத்துலேயே கூட சேவ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் வேறு எங்கேயாவது வெளியில் நீங்கள்
உங்களுக்கு தேவையான ஃபோல்டரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். நான் சேம் பாத்தியே கொடுத்துட்டு ஆட்னா ஃபர்ஸ்ட் இதை நான் சேவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா, சேவ் பண்ணிட்டேன். ஓவர் ரைட் ஆல்ரெடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அகைன் வந்து என்ன பண்ணுறேன், இதை சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ணிட்டோம், ஒரு ஆட்னா கன்வெர்ட் பண்ணி சேவ் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், மறுபடி இந்த டெவலப்பர் டேப்ல இங்கே எக்ஸல் ஆட்இன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எனக்கு ஆல்ரெடி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்கிற இந்த ஆட்இன் ஃபைலை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே ஓகே கொடுக்குறேன். அகைன் ஆல்ரெடி நம்ம இதை நான் லோட் பண்ணியிருந்ததுனால இது ரீப்ளேஸ் பண்ணுவான்னு கேட்குது. டு யூ வாண்ட் டு ரீப்ளேஸ்ன்னு சொல்லி கேட்குது. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தால் அந்த ஆப்ஷன் வராது. நான் எஸ் கொடுத்துட்றேன், ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த ஆட்இன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஆட் ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஓகே கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு நியூ ஒர்க் புக்கு கிரியேட் பண்ணிக்கிறேன். அங்கே போயிட்டு இப்போ நம்ம செக் பண்ணுவோம், கன்காட்டினேட் இஃப். ஸோ இப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்கேஸ் அந்த ஒர்க் புக்கை நான் க்ளோஸே பண்ணிடுறேன். இதை க்ளோஸே பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்காட்டினேட் இஃப் இங்கேயும் யூஸ் பண்ணிக்க முடியும். அனதர் ஒர்க் புக்கு நான் புக் 3ன்னு கிரியேட் ஆகிருக்கு. இப்போ இங்கே பாருங்கள், இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் கன்காட்டினேட் இஃப். பிகாஸ் நம்ம ஒவ்வொரு ஒர்க் புக்கும் கிரியேட் பண்ண நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, பேக் எண்டில் அந்த ஆட்இன்ஸை போயிட்டு கால் பண்ணும், அந்த ஆட்இன்ஸையும் சேர்த்து ஓப்பன் பண்ணும். இப்போ பாருங்களேன், இங்கே நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புக் 2ன்னு ஒரு எக்ஸல் இருக்கு. இப்போ நான் விஷுவல் பேசிக் எடிட்டர் போகிறேன். இங்கே பாருங்க, நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறது புக் 2 தான். நம்ம வந்து இந்த பர்டிகுலர் VBA மேக்ரோ இருக்கிற ஆட்இன்னை நம்ம ஓப்பன் பண்ணவே இல்லை. இது என்ன பண்ணுன்னா, அந்த ஆட்இன் ஃபைலையும் வந்து நம்ம ஒரு நியூ ஒர்க் புக்கு கிரியேட் பண்ணும்போது இங்கே வந்து இம்போர்ட் பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே. அந்த மாடியூல் 1ல் நம்ம கிரியேட் பண்ண கோடும் இருக்கும், அதுவே இம்போர்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா, இப்போ இதை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். இப்போ நான் இதில் ரைட் கிளிக் பண்ணி வச்சுட்டு இங்கே ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு இங்கே ப்ரொடெக்ஷனில் லாக், இங்கே நான் ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் இப்போ ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். வேறு ஏதாவது ஒரு ஒர்க் புக் 4 இருக்குது. அகைன் இங்கே நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக் 4க்கு இங்கே நமக்கு இது வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் தான் நமக்கு திரும்ப வந்து அது காமிக்காது. நான் என்ன பண்ணுறேன், இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒர்க் புக்கு ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா, ஏதாவது ஒரு ஒர்க் புக்கு நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து பாருங்கள் ப்ரொடக்ட் ஆகிடுச்சு. ஸோ ப்ரொடக்ட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு நியூ ஒர்க் புக்கு கிரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். நியூ ஒர்க் புக்கு நான் கிரியேட் பண்ணுறேன். இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் நம்ம நியூ ஒர்க் புக் ஓப்பன் பண்ணிட்டோம். நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை அன்ப்ரொடெக்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து இதை சேஞ்சஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம ஆட்இன் வந்து எனேபிள் பண்ணிட்டோம், பட் VBA கோடை வந்து பேக் எண்டில் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ வந்து ஆட்இன்னோட சேர்த்து அவங்களோட VBA கோடு வந்து ஆட்இன்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. பட் அவங்களால வந்து எது எடிட் பண்ண முடியாது யூசர் லெவலில். நம்ம எப்போ போயிட்டு நம்மளோட சோர்ஸ் VBA ஃபைலில் போயிட்டு நம்ம சேஞ்சஸ் மேக் பண்ணிவிட்டு அகைன் அதை ஆட்இன்னாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிவிட்டு, இப்போ இன்கேஸ் ஏதாவது மேக்ரோ கோடில் சேஞ்சஸ் அப்படின்னா நீங்கள் உங்களோட சோர்ஸ் மேக்ரோவில் போயிட்டு இங்கே சேஞ்சஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும், இதை ஆட்இன்னாக கன்வெர்ட் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து ஆட்இன்ஸில் போயிட்டு நீங்கள் அதை இம்போர்ட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த ஆட்இன்ஸை ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களோட மேக்ரோ கோடில் சேஞ்சஸ் எல்லாமே இங்கே நடந்திருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி இப்போ இது உங்களுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யூசர் லெவலில் நீங்கள் கஸ்டம் ஃபங்க்ஷன் நீங்கள் இப்போ கஸ்டம் ஃபங்க்ஷன்னா கன்கார்டினேட் இஃப்ன்றது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நமக்கு நிறையா வந்து ஆட்இன்ஸ் வந்து ஆன்லைன்லேயே இருக்குது. எக்ஸ் லுக்கப்பு, எக்ஸ் மேட்ச், இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. பட் நீங்கள் ஓன் ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஆட்இன்ஸ் போட்டு வச்சுக்கலாம். இந்த ஆட்இன்ஸை நீங்கள் இந்த கஸ்டமைஸ் ரிப்பன் பார் இருக்குல்ல, இங்கே வந்து ஒரு ஐகான் மாதிரி செட் பண்ணிக்கிட்டு அந்த ஐகானை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஈவெண்ட் நடக்கிற மாதிரியும் பண்ண முடியும்.
நான் அனதர் வீடியோவில் வந்து அந்த கான்செப்டையும் கவர் பண்ணிடுறேன். ஒரு கஸ்டம் ரிப்பன் பாரில் ஒரு இண்டெக்ஸ் மாதிரி ஒரு பேஜ் கிரியேட் ஆகிறதுக்கு ஒரு மேக்ரோ நான் கிரியேட் பண்ணுறேன். ஐக்கானை கிளிக் பண்ணால் அந்த மேக்ரோ ரன் ஆகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நல்ல ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.